சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்தால் முஸ்லிம்களின் ஆதிக்கம் தான் இருக்கும். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களித்தால் தமிழ் தேசியத்திற்கான அடையாளமே இந்த மண்ணில் இருக்காது. அப்படி என்றால் யாருக்கு தான் வாக்களிப்பது என்கின்ற கேள்வியும் தமிழ் மக்கள் மத்தியிலே எழும். ஜனாதிபதி தேர்தலை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு வாக்களிப்பது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. மக்களுக்கு தற்பொழுது அனைத்து விடயங்களுமே தெரிந்துவிட்டது. தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி ரீதியாக ஒருவருக்கு ஆதரவு அளிப்பதும், தனிப்பட்ட ரீதியில் ஒருவருடன் பேசுவதும், அமைச்சு பதவிகளை பெறுவதற்கு முயற்சிப்பதும், ஆயுதவித பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று கூறி கோடி கோடியாக அவர்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுவதும், அதிலே கமிஷன் வைத்து ஒப்பந்தங்களை ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுப்பதும், மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றதும், இவ்வாறு பல சலுகைகளை தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றது மற்றும் வருமானம் ஈட்டுவதற்கு பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டமை தொடர்பாக அனைத்து தகவலுமே மக்களுக்கு தற்பொழுது தெரிந்துவிட்டது. ஆகவே மக்கள் தற்பொழுது தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்புவதற்கும் தயாராகவில்லை. இவர்கள் சொல்லுகின்றவர்களுக்கு வாக்களிப்பதற்கும் தயாராகவில்லை. அப்படியானால் யாருக்கு வாக்களிப்பது என்கின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்தால் ரிஷாட் பதியுதீன் போன்ற முஸ்லிம் தலைவர்களின் ஆதிக்கம் என்பது அதிகரித்து விடும் என்கின்ற கருத்து இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திற்கு முஸ்லிம் ஆளுநர் வேணும் என்று ரவுப் ஹக்கீம் அவர்கள் கேட்டதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கூட பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். மத ரீதியாக அவர்கள் செயற்படுகின்றார் என்று கூறியிருந்தார். ஐதவிர ரிஷாட் பதியுதீன் அவர்கள் வன்னியில் செய்த வேலைகள், கிழக்கில் செய்த வேலைகள் என்பது வன்னி மக்கள், கிழக்கு மக்களுக்கு தெரியும். ஆனால் யாழ்ப்பாண மக்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பில்லை. எனவே தமிழ் மக்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்க வேண்டி வரும். தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கின்றது. சிங்கள அரசாங்கத்திடமிருந்து தீர்வை பெற தமிழ் மக்கள் முயற்சி செய்தாலும், தீர்வு பெற வேண்டிய தேவை இருந்தாலும், இன்னொரு பக்கம் கிழக்கிலே தமிழ் கிராமத்திலே ஒரு வளரை அமைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை தவிர ஒரு பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. இவ்வாறெல்லாம் இருக்கின்றது. இதற்கெல்லாம் தடையாக இலங்கை அரசாங்கம் இல்லை, முஸ்லிம் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலை தான் முஸ்லிம்களால் பெரும் பாதிப்பை கிழக்கு மண் சந்தித்திருந்தது. கடந்த காலங்களில் வன்னியும் சந்தித்திருந்தது. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியானால் முஸ்லிம்களின் ஆதிக்கம் நிறையவே இருக்கும். அதனை தமிழ் மக்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவில்லை என்கின்ற கருத்தும் பல சமூக வலைதள பதிவுகளூடாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. அதே போல எதிர்ப்பக்கம் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்தால் என்ன நடக்குமோ என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அவர் நல்லாட்சி காலத்தில் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கான எந்த தீர்வையும் கொடுக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்தார். அதன் பிறகாக ஜனாதிபதியாக வந்த காலகட்டத்தில் தான் தமிழரசு கட்சிக்குள்ளும் குழப்பம் ஏற்பட்டது. அதன் பின்னணியிலும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கின்றார் அந்த சந்தேகம் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க, சுமத்ரன் ஆகியோர் எல்லாம் மாமன் மச்சான் போல் பழகி கொண்டிருந்தவர்கள். அந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியம் சார்ந்து பல பிரச்சனைகள் இங்கு நடந்தது. இங்கு கூட்டமைப்பு பிளவடைவதற்கும் இந்த தமிழரசு கட்சி முடங்கி இருப்பதற்கும் சுமந்திரன் அவர்களின் ஆதரவாளர்களும் தான் காரணம் என்று கூறப்பட்டு வருகின்றது. இவ்வாறான சூழலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆரம்பத்தில் புலிகள் அமைப்பை அளித்தார், தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளித்தார், தமிழரசு கட்சியை முடக்கினார் என்று குற்றம் சாட்டப்பட்டு வருகின்ற நிலையில் மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்தால் தமிழ் தேசியம் என்கின்ற ஒன்று இருந்ததற்கான அடையாளத்தை இல்லாமல் ஆக்கி விடுவார் என்கின்ற அச்சம் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் தான் இரண்டு பேருக்கும் வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்படியானால் இந்த இரண்டு பேரையும் கலந்தால் மிகுதி யார் இருக்கின்றார் என்று பார்த்தால் ஒரு பக்கம் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இருக்கின்றார், இன்னொரு பக்கம் தமிழ் பொது வேட்பாளராக அரியநேத்திரன் அவர்கள் போட்டியிருக்கின்றார். ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் தான் தமிழ் மக்கள் முன்னால் இருக்கின்றது. அதிலே அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் தொடர்பாக கடந்த காலத்தில் இடம்பெற்ற சில பிரச்சனைகள் தொடர்பாக சொல்லப்படுகின்றது. அதாவது புலிகள் அமைப்பு இருந்த காலகட்டத்திலே அவர்கள் சில விடயங்களை தமிழுக்கு எதிராக செய்தார் என்று கூறப்பட்டது. அந்த காலத்தில் ஒரு சில விடயங்கள் அவ்வாறு நடந்திருக்கின்றது. ஆனால் ஏனைய கட்சிகளுடன் ஒப்பிடுகின்ற போது, ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒப்பிடுகின்ற போது ஜேவிபி செய்தது என்பது மிக குறைவு. அதனை தாண்டி ஒரு காலமும் ஜேவிபியுடன் போய் தமிழ் மக்கள் பேசவும் இல்லை, தமிழ் மக்கள் ஆதரவளிக்கவும் இல்லை, தமிழ் அரசியல்வாதிகள் பேசவும் இல்லை, ஆதரவளிக்கவும் இல்லை. ஆகிய அவர்கள் அந்த காலத்தில் தனித்து நின்றார்கள். அவ்வாறு அந்த காலத்தில் இருந்த போக்கில் அவர்கள் இப்போது இருக்கின்றார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் தற்போது அவர்களது கொள்கைகள் மற்றும் போக்குகளை மாற்றிக்கொண்டார்கள். ஒரு நாடாக அனைவருக்கும் உரிமை கொடுத்து வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றார். எனவே அந்த கட்சியிலும் மாற்றம் இருக்கின்றது, அனுரகுமார் திசாநாயக்காவின் சிந்தனையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் எதிரொலியாகத்தான் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இந்தியாவை எல்லாம் சந்தித்து விட்டு வந்தார். ஆகவே சர்வதேச கொள்கைகளிலும் இலங்கைக்குள்ளே அவர்கள் வைத்திருந்த நிலப்பாட்டிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதனை தாண்டி ஜேவிபி, அதனை தாண்டி அனுரகுமார் திசாநாயக்கா மாத்திரம்தான் எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோடும் அரசியல்வாதிகளுடனும் டீலை பேசாதவர்கள், பணம் கொடுக்காதவர்கள், நாங்கள் ஊழலற்ற ஒரு அரசை உருவாக்க முயற்சிக்கின்றோம், எங்களுக்கு நீங்களாக கொள்கை ரீதியாக ஆதரவு அளித்தால் ஆதரவு அளியுங்கள் என்றுதான் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்களே தவிர ஒவ்வொரு காலமும் யாருக்குமே அவர்கள் லஞ்சம் கொடுத்ததில்லை. ஆகவே லஞ்சம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். எங்களுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் ஆதரவு அளிப்பதன் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும்.
மாறி மாறி ரணிலுக்கும் ஆதரவு கொடுத்து பார்த்தாச்சு, மஹிந்த ராஜபக்சவுடனும் பேசி பார்த்தாச்சு. சஜித் பிரேமதாஸ் அவர்களும் தற்பொழுது தொடர்பாக பேசுவது போல இல்லை. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் யுத்த வெற்றி கொண்டாடப்பட்டது. அப்போது ஐக்கிய தேசிய கட்சியில் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் இருந்தார். அப்போது ஒட்டுமொத்தமாக ஐக்கிய தேசிய கட்சி அந்த யுத்த வெற்றியை புறக்கணித்திருந்தது. அது தவிர ஐக்கிய தேசிய கட்சி ஒரு தீர்மானம் போட்டிருந்தது, ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்த யாரும் யுத்த வெற்றியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று. அதனையும் மீறி கலந்து கொண்டவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். அவர்களுடன் எல்லாம் ஒப்பிடுகின்ற போது அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை என்றுதான் கூற முடியும். ஆகவே இப்படி ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் இருக்கின்றார். அதனை தாண்டி தமிழர்களாக ஒன்றிணைவோம் என்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளர் இருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்கள் இருக்கின்றார். தமிழர்கள் ஒற்றுமையை காட்டப் போகின்றீர்கள் சொன்னால் அதற்கு தமிழ் மக்கள் தயாராக இருக்கலாம், அவருக்கு வாக்களிக்கலாம். ஆனால் அதற்கு முதல் ஒரு விடயத்தை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அரியநேத்திரன் அவர்கள் இருக்கிறேன் சொல்லிவிட்டார், நான் இந்த செல்வாக்கை பயன்படுத்தி இதன் ஊடாக எதிர்வருந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்கின்ற அடிப்படையில் கூறியதாக சில செய்திகளை இணையதளத்தில் பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது. அப்படியாக இருக்கின்ற போது ஏனையவர்கள் அதை சொல்லவில்லை. அதாவது செல்வம் அடைக்கலனாக இருக்கட்டும், அல்லது சிவசக்தி ஆனந்தனாக இருக்கட்டும், அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கட்டும், அதை தாண்டி பலர் இதற்கு ஆதரவு அளிக்கின்றார்கள். அவர்கள் சொல்லவில்லை இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் என்கின்ற இந்த நிகழ்ச்சி நிரலை மையப்படுத்தி நாங்கள் இருவரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று அவர்கள் கூறவில்லை. ஆகவே இவர்கள் டீலை பேசிவிட்டு, இவர்களின் ஆதரவாளர்களை ரணிலுடன் அனுப்பிவிட்டு, இவர்களின் பங்காளிகளை ரணிலுடன் அனுப்பிவிட்டு, சைத்துடன் டீலை பேசிவிட்டு, இவர்களது எதிர்கால அரசியல் இருப்புக்காக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி தமிழ் பொது வேட்பாளர்களை நியமித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பணமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே இணையதளத்தில் செய்தி வழியாக இருக்கின்றது. லைக்கா நிறுவனம் அவர்களுக்கு பணம் கொடுத்திருக்கின்றது என்கின்ற செய்தியையும் பலரும் அறிந்திருப்பீர்கள். அது தொடர்பாக இணைய ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டது. இவ்வாறு பணத்தையும் பெற்றுக்கொண்டு எதிர்கால அரசியலுக்காக அதை பயன்படுத்திக் கொண்டு மறுபுறம் தங்களது சகாக்களை ஏனைய கட்சிகளுக்கு அனுப்பிவிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் அதே போல ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சஜித்துக்கும் மாறி மாறி ஆதரவுகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். எனவே அதனை தமிழ் மக்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமானது. இதனை பயன்படுத்தி பின்னால் இருந்து எதிர்வரும் காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் எல்லாம் களமிறங்க கூடாது என்கின்ற ஒரு விடயத்தை உறுதியாக சொன்னால் அனைத்து தமிழர்களுமே ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம். ஏனென்றால் தமிழர்களுக்கு வேறு வழி இல்லை. ஒன்றில் அனுகுமார் திசாநாயக்கவிற்கு வாக்களிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாகவும் இந்த விடயங்களை எல்லாம் கேட்டறிந்த பின்னர் இதனை மையப்படுத்தி அரசியல் செய்ய மாட்டோம் என்று நான் முதலே கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சொன்னதன் பிற்பாடுதான் இவற்றை எல்லாம் செய்யக்கூடிய வகையிலே இருக்கும். ஆனால் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் சஜித் மற்றும் ரணிலுக்கு வாக்களிப்பதில்லை என்கின்ற முடிவிலே இருக்கின்றார்கள். ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு ஏழ்மை தொடர்பாகவோ தமிழ் தேசியம் தொடர்பாகவோ அவர்களுக்கு சிந்தனை இல்லை. எனக்கு பெட்ரோல் இருக்க வேண்டும், டீசல் இருக்க வேண்டும், நான் எவ்வளவு செலவானாலும் நான் பெட்ரோலை எடுத்து போவேன் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற வசதி படைத்தவர்களே இந்த ரணில் விக்ரமசிங்கவிற்கான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்களே தவிர அடிப்படை மக்கள் தயாராகவில்லை. மீண்டும் ஒரு காலை சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.